ஸோ நம்ம 15 மினிட்ஸ்ல இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? ஃபுல்லா சார்ட்ட தூக்கிப்போம். இப்ப நம்ம ஏன் ப்ரோ இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. இப்ப நம்ம ஏன் இந்த செஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்ட ப்ரோ ஒரே ஒரு ஸ்க்ரீன் என்ன ப்ரோ வரல ப்ரோ? எல்லாமே நான் பார்க்குறேன். என்னால ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியே எடுக்க முடியல. அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் தான் இந்த செஷன நம்ம பார்க்க போறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இத கேப்சர் பண்ண முடியுமோ, உங்க மைண்ட்ல கேப்சர் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதே மாரி நான் கேட்கிற கேள்விக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் குடுங்க. ஏன்னா கண்டிப்பா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே என்னவா இருக்கும்? கண்டிப்பா அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ரிப்ளை சாட்டுக்கு போனேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு என்னால எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிக்கிறேன். ரைட்டா? ப்ரோ ஸ்க்ரீன் தெரியல ப்ரோ. ப்ரோ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் தெரியல. என்ன டிஸ்ப்ளே ஆகல ப்ரோ? ஏன்னா ப்ரோ நான் ஒரு ஸ்க்ரீன ஸ்க்ரீன் ஷேர் டிஸ்ப்ளேவே பண்ணுங்க ப்ரோ. பண்ணல. அதனால தெரியல. ஓகே. ஸ்க்ரீன் இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ தெரியுது ப்ரோ. இப்ப நான் வந்து ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டேன்? நல்லா பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். யாஹ்! ஓகே. போயாச்சு. ஸோ திருப்பி ரீசெட் சார்ட் குடுக்குறேன். இல்லைன்னா யாஹ்! நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு மார்க்கெட்ட பார்க்கணும்னா எந்த டைம் ஃப்ரேம்லருந்து பார்ப்போம்? ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல தான் பார்ப்போம். ஏன் ஹையர் டைம் ஃப்ரேம்லருந்து பார்க்கணும்? யாருக்காவது தெரியுமா? ஏன் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லருந்து பார்க்கணும்? ஓவரால் மார்க்கெட்டோட இது ஆ? மொமெண்டம் என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு பார்க்கறதுக்காக. புரியல. மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்றது. எந்த ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கறது. ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் பார்ப்போம். அதனால. ரைட். குட். ஆமாம். ஸோ ஹை பிரியாரிட்டி மார்க்கெட் டைரக்ஷன் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ரைட்டா? ஆமாவா இல்லையா? எல்லா டிராயிங்கும் போட்டுங்க. ஆமாம். ஸோ நம்ம போன தாட்டி சொன்ன மாரி தான். ஸோ மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் ஓவரால் கண்டிஷன் என்னவா இருக்கு? மார்க்கெட் டவுன் ஓவரால் ட்ரெண்ட் கண்டிஷன் ஆகுது. என்னவா இருக்கு? டவுன் ஒரு ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். ரைட்டா? இந்த டவுன் ட்ரெண்ட ரைட் ப்ரோ. பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன தேவை? லாஸ்ட் ஹை தேவை. ஆமாவா இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஆமா. அந்த லாஸ்ட் ஹைய எங்க எடுப்போம்? லாஸ்ட் ஃபிளிப்ப பேஸா வச்சு கிளிக் ஹை எடுத்து லாஸ்ட் ஹை எடுப்போம். இப்போ இது ஃபிளிப் அப்படின்னா நமக்கு ஹை எங்க இருக்கும்? 2018க்கு மேல. ப்ளஸ் 18. இதுக்கு மேல தான். ரைட்டா? ஏன்னா ம். இத நம்ம டிசைட் பண்ணணும். ரைட்டா? ஒன் திங். ஃபர்ஸ்ட் திங் இத நம்ம டிசைட் பண்றோம். செகண்ட் திங் இந்த இம்பல்ஸ் உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஃபிளிப் இருக்கா? இருக்கு ப்ரோ. ரைட்? அப்ப அதோட ஹை எது? எது? 21 to 22க்கு நடுவுல இருக்கு. தட்ஸ் இட். ஸோ இப்ப இத வந்து நம்ம ஒரு ஜோனா மார்க் பண்ணிப்போமா? 2 ஹைய ஓகே ப்ரோ. தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் என்னதான்? ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கலாமா? டவுன் ட்ரெண்ட் தான். பக்கா. ஸோ 2மே முடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல இது ஃபுல்லாவே என்ன மொமெண்டம்மா? இம்பல்ஸ். டவுன் இம்பல்ஸ். ட்ரெண்ட். இம்பல்ஸ். இப்ப என்ன இம்பல்ஸ். பண்ணுவோம்? ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோக்கு லோ கரெக்ஷன் செக் பண்ணுவோம். கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கீங்க? பிரேக் ஆயி 50 60 பிரேக் பண்ணிடுச்சு ப்ரோ. பிரேக் பண்ணிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கரெக்ஷன் என்ன பண்ணிருச்சு? பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிருச்சு. ஆமாவா? ஆமாம் ப்ரோ. ஆமாவா இல்லையா? பிரேக் பண்ணிருச்சா? ஆமா. சி இப்போ பிரேக் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரேக் அவுட் ஆனதுக்கு மார்க்கெட் எங்க போக சான்சஸ் அதிகமா இருக்கு? 16 ஹைக்கு போறதுக்கு. பெஸ்ட். எஸ்டீம் ஹைக்கு போக சான்சஸ் ஹையா இருக்கு. இப்போ மேஜரா மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்குன்ட்டோம்? ஹைக்கு போறது. ஹைக்கு போக. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் என்ன கிரியேட் ஆயிருக்கு? அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. Uptrend அப்ப அந்த அப் ட்ரெண்டோட இங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கு? கிளிக் ப்ரோ. ஃபிளிப் கிரியேட் பண்ணிருக்கு. அப்ப Flip ஸ்விங் வச்சு. லோ எத சொல்லுவோம்? அதான் ப்ரோ. ஸ்விங் லோன்னு சொல்லுவோமா? இப்ப இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்ட் பக்கா. ஸோ இத கிளியரா இருக்கீங்களா? இன்னொரு விஷயம், இந்த விஷயத்த புரிஞ்சும்போது நம்மளோட பார்வை இதுக்குள்ள தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம பார்வை இங்க என்ன பண்ணிக்கிட்டோம்? என்ன பண்ணிக்கிட்டோம்? நம்ம பிராடா இருந்த ஒரு பார்வை ஒரு ஏரியாக்குள்ள மாட்டிக்கிச்சா? மார்க்கெட் மேல ஆமாம். போகும்னு தெரியும். மேஜரா மேல போக சான்சஸ் இருக்கு. பட் இந்த ஏரியாக்குள்ள போயிட்டோமா? ஆமாவா இல்லையா? ஆமாம் எஸ் ப்ரோ. ஆர் நோ?
ஒரு ஏரியாக்குள்ள நம்மளோட வியூ போயிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வி கேன் கோ ஃபார் த வீக்கா? வீக். அதுக்கு முன்னாடி இங்க என்ன கிரியேட் பண்ண மாதிரி தெரியுது உங்களுக்கு? ஸோ லைக் ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆன மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஆமாவா இல்லையா? கிரியேட் பண்ண மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ. பக்கா? இருக்கு See, ப்ரோ. இப்போ அந்த அப் ட்ரெண்ட நம்ம கிரியேட் பண்ண மாதிரி பாத்துக்கிட்டோம். கரெக்ட்டா? இப்போ கரெக்ட். இது ஃபுல்லாவே என்ன மூவ்? இந்த மொமெண்டம்க்கு என்ன பேர் சொல்லுவோம்? இம்பல்ஸ் ப்ரோ. இந்த மொமெண்டம்க்கு பேர் என்ன சொல்லுவோம்? இம்பல்ஸ். கரெக்ட்டா? இம்பல்ஸ். இப்போ என்னோட இந்த இம்பல்ஸ் கரெக்ட் ப்ரோ. மொமெண்டம்ல தான் என்னோட பார்வை டோட்டலாவே என்ன ஆகப் போகுது? அதுக்குள்ள தான் இருக்கு ப்ரோ. இருக்க போகுது. சூப்பர் பக்கா. ஸோ வெல். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? ஐ கேன் கோ ஃபார் த டெய்லிக்கு ப்ரோ. டெய்லிக்கு போயிட்டேனா? டெய்லி. ஆமாவா இல்லையா? எஸ் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. டெய்லிக்கு போயிட்டேனா? இப்போ இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்க போற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லிக்கு போயிட்டேன். டெய்லில என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா, ஒரு அப் அண்ட் ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? மேல போயிட்டு மேல போயிருக்கு. ஆமாவா இல்லையா? போயிட்டு. ஒரு அப் அண்ட் ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி தானே போயிருக்கு மார்க்கெட்டு. கிளியரா போயிருக்கா? ஆமாம் ப்ரோ. ஆமாவா? இப்போ இந்த அப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்க்கும்போது, மார்க்கெட் என்ன தோணும் உங்களுக்கு? ஸோ இங்க பாருங்க இம்பல்ஸ், ரிட்ரேஸ்ட், இம்பல்ஸ், ரிட்ரேஸ்ட், இம்பல்ஸ், ரிட்ரேஸ்ட், இம்பல்ஸ், ரிட்ரேஸ்ட், இம்பல்ஸ். இப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்விங் லோவ எதுவா நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு என்னோட ஸ்விங் லோ இதுதான். அப்படிங்கிறத எந்த லோவ மேனேஜ் பண்ணிப்பேன்? இந்த லோவ மேனேஜ் பண்ணுவேனா? இல்ல இந்த லோவ மேனேஜ் பண்ணுவேனா? செகண்டா இருக்கிறது ப்ரோ கீழே. இதுதானே? தட்ஸ் இட். பிகாஸ் ஆஃப் இந்த லோக்கு இது மைனர். ரைட்டா? அப்ப நம்ம லோ எது? ஆமாம் ப்ரோ. இதானே? ஆமாம் ரைட்டா? ஆமாம் ப்ரோ. ரைட்டா இல்லையா? கரெக்ட். ஓகே பக்கா. தெளிவா இருக்கீங்க. வெல் டன். ஓகே. இப்ப இந்த இடத்துல 4 ஹவர்ஸ்க்கு போனேன். 4 ஹவர்ஸ்க்கு போனோம்னா, என்னோட 4 ஹவர்ஸோட லோவ எதுவா மார்க் பண்ணுவேன்? 17, 14, 17 நடுவுல. பக்கா. இதுதான் நம்மளுடைய ஸ்விங் லோவா மேனேஜ் ஆகும். ரைட்டா? இப்போ சரி ப்ரோ. மார்க்கெட் மேல போடணும்னு சொல்லிட்டோம். நம்பர் 1 மொமெண்டம் எப்படி இருக்கு? ரேலியா இருக்கு ப்ரோ. என்ன மொமெண்டமா இருக்கு? அப் ட்ரெண்ட் ரேலியா இருக்கு. அப் ட்ரெண்ட் ராலியா இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு இது வரைக்குமே? இம்பேலன்சஸ் இருக்கா? ஆமாம் ப்ரோ. இருக்கா? இருக்கு ப்ரோ. இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு ப்ரோ. இந்த இம்பேலன்ஸ கவர் பண்ண சான்சஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. இருக்கு. இந்த இம்பேலன்ஸ கவர் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போலாம். மேல போகலாம். ஃபர்ஸ்ட் திங். இப்போ மார்க்கெட் ஆனது இந்த லோ உடைச்சுச்சுன்னா, இந்த இம்பேலன்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன ஆகலாம்? வெளிய வரலாம். எங்க போகலாம்? மேல போலாம். மேல போகலாம். ஃபர்ஸ்ட் திங். நீங்க யோசிக்க வேண்டியது என்ன? எதுக்காக மார்க்கெட் கீழ வரணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நெறைய பேர் இம்பேலன்ஸ வந்துட்டு ட்ரேட் என்ட்ரிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். இம்பேலன்ஸ எதுக்காக யூஸ் பண்ணணும்? டெஸ்டினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. என் டீம் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? இம்பேலன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஒரு டெஸ்டினேஷன் ஒரு டெஸ்டினேஷன் ஏன்னா மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன ஆகலாம்? கீழே வரலாம். கீழ வரலாம். கீழ வரலாம். வந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணலாம்? பை ஆகலாம். மேல போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பிளஸ் இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் லெவலா? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆமாம் ப்ரோ. ஆமாவா? ரைட்டா? ஆமாம். சரி ஓகே. எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐ கேன் கோ ஃபார் த 1 ஹவர். ரைட்டா? இப்போ இங்க நான் ஒரு பெரிய டாஸ்க் வைக்க போறது உங்களுக்கு. என்ன டாஸ்க் வைக்க போறோம் அப்படின்னா, see நம்ம வந்து சிம்பிள். இப்போ இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் இந்த இம்பல்ஸ்க்கு மோர் தென் எத்தனை % டிராப் ஆயிடுச்சுமா?
90% வந்துருச்சு ப்ரோ. மோர் 90%. தென் 80% மேலேயே வந்துருச்சா? எஸ். ஆமாம் ப்ரோ. 80% மேல வந்துருச்சா? ரைட்டா இல்லையா? வந்துருச்சு ப்ரோ. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் லோல இருந்து பை ஆகலாம். எக்ஸ்ட்ரீம் லோ வரைக்கும் கண்டிப்பா வரலாம். ஃபர்ஸ்ட் திங் எது வரைக்கும் வரலாம்? எக்ஸ்ட்ரீம் லோ. எக்ஸ்ட்ரீம் லோ. எக்ஸ்ட்ரீம் லோல ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்ல ஒரு டிமாண்டோ இங்க இருக்கா? இருக்காமா? இருக்கு ப்ரோ. டிமாண்ட் ஜோன் இருக்கு ப்ரோ. ஆ? டிமாண்ட் எக்ஸ்ட்ரீம் நல்ல லோல டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஒரு ஆர்டர் பிளாக்கோ டிமாண்டோ இருக்கா? இல்ல. எதுவுமே இல்லல. அது டிமாண்ட் எப்படி சொன்னா சொல்றீங்க? இங்க இருக்கு. கன்சாலிடேஷனே இல்லையே. ஓகே ஓகே. இல்லல்ல. அப்ப இங்க எதுவுமே இல்ல. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணலாம்? கீழ வந்து அந்த இம்பேலன்ஸ்க்கு போகும். 100% வரைக்குமே கீழ வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ரைட்டா? சோ நெக்ஸ்ட் மார்க்கெட்ட இங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணணும். என்ன தோணுது? சோ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஃபால்ல இருக்கு. ரைட்டா? சோ இது வந்து ஒரு ரைட். ஃபிளிப்புக்கான லைன். இந்த லைன தாண்டிச்சுன்னா இங்க என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? ஃபிளிப் ஆயிடுச்சு. ஃபிளிப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம உடனே என்ன பண்ணி ஆகணும்? ஹை எடுக்கணும். ஹையா மார்க் பண்ணி ஆகணும். நம்பர் 1 ரூல் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனா இன்னும் நடக்கல. அதனால நமக்கு இங்க என்ன கிடைக்கல? ஹை கிடைக்கல. ஹை கிடைக்கல. So next we can go for the 15 minutes. So market என்னமா தெரியுது? உங்களுக்கு மார்க்கெட் எப்படி தெரியுது? லைக் டவுன் கிளியரான ட்ரெண்ட். ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபால் மாதிரி தெரியுதா? எஸ் ப்ரோ. தெரியுதா? இங்க தெரியுது. இருந்து போட்டா என்ன மாதிரி தெரியுது? சேனல் மார்க். ஒரு சேனல் மாதிரி தெரியுதா? 1 2 3 4 டச்சஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. இருக்கா இல்லையா? அப்ப இங்க இருக்கு. இருந்து பார்க்க என்ன மாதிரி தெரியுது? ஒரு சேனல் மாதிரி தெரியுது. ஓ இது வந்து ஒரு டவுன் ஃபால். ரைட்டா? இந்த டவுன் ஃபால்ல பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஃபிளிப் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு நல்லா கிளியரா. ரைட்டா? ஆமா. இந்த கிளியர் ஃபிளிப் எடுக்கும்போது நான் தாராளமா என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஹை ஹைய மார்க் பண்ணிக்கலாமா? எடுத்துடலாம். கரெக்ட்? அப்போ இந்த ஹையையும் சேர்த்து வச்சு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஜோன்ஸா மார்க் பண்ணிக்கலாமா? ஏன்னா இங்கேயுமே ஒரு மேஜர் ஹை தானே. இதுவுமே. ஏன் சொல்லணும்னு புரியும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ 1 ஹவருக்கு போங்க. 1 ஹவர்ல பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபிளிப் ஆயிடுச்சுங்கிறதுனால தான் இந்த ஹைய நோட் பண்ணோம். ரைட்டா? ஆமா ப்ரோ. இதே 1 ஹவர்ல இந்த இடத்துல ஃபிளிப் ஆயிடுச்சுன்னா இது எனக்கு ஹையா மாறிடும். ஆமாவா இல்லையா? இங்க ஃபிளிப் ஆயிடுச்சுன்னா எனக்கு இது ஹையா மாறுமா மாறாதா? மாறிடும். மாறிடுமா? மாறிடும். மாறிடும். மாறிடும்ல. So அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இன்டர்னல் ஃபிளிப்ல இருந்து ஹை பார்க்கலாம். வெல் டன். ஓகேவா? அதனால ஒரு ஜோன்ஸா என்ன பண்ணிட்டேன்? மார்க் பண்ணிட்டேனா? ஜோனா மார்க் பண்ணிட்டேனா? எஸ் ப்ரோ. ஓகே பக்கா. இப்போ இந்த இடத்துல நான் வெயிட் பண்ண போறேன். எதுக்காக வெயிட் பண்ண போறேன்னா, இந்த இது வந்து இன்டர்னல் ஃபிளிப் தானே. ஆமா ப்ரோ. ஆமாவா இல்லையா? இது ஆமா இன்டர்னல் ப்ரோ. ஃபிளிப். அப்ப எனக்கு இது அது ஹை. இது என்னவா? இன்டர்னல் ஹை. இன்டர்னல் ஹையா ஹை. இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் அதுவா? ரைட்டா? எஸ் ப்ரோ. இப்ப இந்த ஹைய உடைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு ரீடெஸ்ட் பார்ப்போம். ரீட்ரேஸ் பார்ப்போம். அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட் தானா? ஆமா ப்ரோ. இப்போதைக்கு நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டா நோ தானே. நோ தான் ப்ரோ. இப்போதைக்கு நம்மளால ட்ரேடே எடுக்க முடியாது. ஏன்னா நான் ட்ரேட் எடுக்கணும்னா எனக்குன்னு ஒரு இடத்துல தான் என்ன பண்ணி ஆகணும்? எடுத்தாரு. ட்ரேட் எடுத்தாகணுமா? எஸ் ப்ரோ. இப்ப இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இன்டர்னல் நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? இன்டர்னல் ஹைய பிரேக் பண்ணிருக்கு. ஆனா இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு என்ன பண்ணணும்? ரீடெஸ்ட் பார்க்கலாம். ரீடேஸ்ட் Retest பார்க்கணும். அப்போ ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ. ரைட்டா? அதே மாதிரி இங்க எனக்கு என்ன நடந்திருக்கு? கிளீன் ஃபிளிப் நடந்திருக்கு. அடுத்த அதாவது மேஜர் ஃபிளிப்பும் நடந்துச்சு. ரைட்டா? ரைட் ப்ரோ. கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா? சோ வெல் 50 to 60 நான் என்ன பண்ணிக்கிறேன்? மார்க் பண்ணிக்கிறேன். இது என்ன ஏரியா? ரீட்ரேஸ்மென்ட்டா? ரீட்ரேஸ்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எனக்கு என்ன ஆயிருக்கு? என்ன ஆயிருக்கு? ஒரு ரேலியா போயிட்டு ரேலியா இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். திங்க். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? ரேலியில போய் என்ன இருக்கு? ஈவினிங் ஸ்டார்ட் ரியாக்ட் ஆயிடுச்சு. இங்க தான் ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இங்க தான் ரேலி ஆயிருக்கான். ரைட்டா? ஆமா ப்ரோ. ஸ்ட்ரக்சர் வச்சு அப்ப இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை இங்கேயும் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கா? இருக்கு இருக்கு. அப்ப இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு இந்த ஸ்ட்ரக்சர் லோ உடைச்சா என்ன பண்ணலாம்? செல் போகும். செல் போகலாம். அதர்வைஸ் இல்லைன்னா பை தான். நோ. பையும் போக முடியாது. ஏன் பை போக முடியாது? பை போகும். ஏன்னா அது ஆல்ரெடி ரீடெஸ்ட்மெண்ட் ஏரியால இருக்கு. நான் சொன்னேன் பாத்தீங்களா? இங்க ஸ்ட்ரக்சர் வச்சதுனால இங்கேயும் ஸ்ட்ரக்சர் வைக்க சான்சஸ் இருக்குன்னு. வச்சுட்டானா? எஸ் ப்ரோ. ம்? வச்சுட்டேன். வச்சானா? இல்ல. அப்போ தெளிவா பாருங்க. மார்க்கெட்ட தெளிவா வாட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன் நினைச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம்ல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா நம்ம நினைச்சுன்னா உடனே ட்ரேட் எடுத்துப்போம். பட் என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி? ஸ்விங் லோவை இதை மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்ப இந்த லோ உடைச்சாதான் எனக்கு என்ன ஆகும்? இல்ல தான். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த பார்க்க போறேன். இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கேன். ஆனா 50 மினிட்ஸுக்கு அண்ணன் யாருன்னா யாரு? 30 மினிட்ஸ். ஸோ மேபி 1 ஹவர்லயும் போயிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா உடைச்சிருக்கானான்னு பார்ப்போம். நான் ஆகல. உடைக்கல. ஸ்வீப் மட்டும் பண்ணிருக்கேன். ஸ்வீப் தான் பண்ணியிருக்கான். ஸோ இந்த 50 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்கும்போது 30 மினிட்ஸையும் 1 ஹவரையும் ஒன் டைம் என்ன பண்ணிக்கோங்க? வாட்ச் பண்ணிருக்கேன். வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல 50 மினிட்ஸை உடைச்சிட்டான். மார்க் மேல போயிடுவான் அப்படிங்கிறது இல்ல. இப்போ இந்த இடத்துல உடைச்சதுனால இங்க ஸ்வீப் தான் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃபிளிப் இந்த இடத்துல பார்த்தா எனக்கு வந்து 1 ஹவர்ல இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை என்ன பண்ணல? இன்னும் உடைக்கல. பிரேக் பண்ணல. 1 ஹவர்ல எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணல. ஸோ அப்போ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமாவா? ஓகே. மார்க்கெட் என்ன ஆகுது? மேலேயும் போக முடியாம கீழேயும் வர முடியாம என்ன ஆகுது? கன்சாலிடேட். எஸ். ஃபைனலி இப்போ அந்த லோ உடைச்சிட்டாங்க. ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? மைனர் லோ லோ உடைச்சிட்டாங்க. என்ன பண்ணலாம்? மைனர் லோ உடைச்சிட்டாங்க. மைனர் லோவா உடைச்சிட்டு. ஆனா நம்ம ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுக்கணும் இங்க போயிட்டு எடுப்போமா? எடுக்க முடியாது. அதனால அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். ட்ரேட் எடுக்கலாம். இல்லைன்னா அமைதியா விட்டுறலாம். மார்க்கெட்டை வாட்ச் பண்றதுதான் நல்லது. எப்பவுமே சரி ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னா உடனே ட்ரேட் எடுக்கணுங்கிற ஒரு ஐயோ மார்க்கெட் கீழே இருந்துச்சு இந்த இடத்த ட்ரேட விட்டுட்டோமேங்கிறத ஓடாம ஓகே நமக்கு எங்க வந்தா ட்ரேட் எடுக்கணும் அது தெளிவா இருப்போமா? ஏன்னா அந்த மைண்ட் செட்டை வச்சுதான் இங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மைண்ட் செட்னா என்ன மணி மேக் பண்றாங்கன்னா நிறைய பேர் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ட்ராப் மீன்ஸ் நிறைய ட்ரேட் எங்க வேணாலும் ட்ரேட் எடுக்கலாம், எப்படி வேணாலும் ட்ரேட் எடுக்கலாம், எல்லா இடத்துலயும் சம்பாதிக்கலாம்னா மார்க்கெட் அதுக்கான இடம் கிடையாது. மார்க்கெட்ல நம்ம ஒரு விஷயத்த தெளிவா பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா எப்ப வேணாலும் சரி மார்க்கெட் நம்மளை வச்சு செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். என்னோட ரூல் மார்க்கெட்ல நம்ம ரூல் நம்மளோட ரூலுக்கு ஏத்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம ட்ரேட் சென்ட்ரியே பிளேஸ் பண்ணுமே தவிர அதர்வைஸ் வேற எதுவுமே பண்ணக்கூடாது.
இப்போ இங்க தான் ஒரு விஷயம் சொல்லப் போறேன். இங்க என்ன இருக்கு? இம்பேலன்ஸ் இருக்கு. இம்பேலன்ஸ் இருக்கு. அப்ப இந்த இம்பேலன்ஸ என்ன பண்ண சான்சஸ் இருக்கு? கவர் பண்ண சான்ஸ் இருக்கு. கவர் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு. பிளஸ் இந்த இடத்துல இங்க தான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் அதாவது ஒரு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. பிளஸ் ஃபிளிப்பும் நடந்துச்சு. ஆமாவா? ஆமா ப்ரோ. நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நடந்துச்சுல. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு கரெக்ஷன் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கா? அது குடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஹைய உடைக்கணும். ஆமாவா? இல்லையா? ஆமா ப்ரோ. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. பக்கா. சோ, இப்போ இங்க நம்ம வெயிட் பண்றோம். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ, அப்ப இங்க பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஏத்த மாரி இங்கேயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு தெரியுதா? ஏன்னா 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். ரைட்டா? ரைட் ப்ரோ. ப்ரோ இப்போ டவுட் ப்ரோ. ம், இங்க ஃபிளிப் ஆயிருக்குல, நம்ம ரீட்ரேஸ் எடுக்க கூடாதா ப்ரோ? ஸ்டெப் போட்டு நான் பார்க்க கூடாதா? புரியல. இப்போ இப்ப லாஸ்டா அந்த பாத்தீங்கன்னா அந்த 12 டைம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல ஒரு ஃபிளிப் இருக்கு இல்ல? டுவெல் டைமா? இன்டர்வியூ ஃபிளிப் புதுசா வந்துருச்சேன்னு அவர் கேக்குறாரு ப்ரோ. அதானே இது ப்ரோ? சொல்றீங்களா? அதுக்கு அது கீழ ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ. இதுல ஆ சொல்றீங்களா? ஆ ஆ இதுல என்ன பண்ணியிருக்கலாம்னு சொல்றீங்க? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபிளிப் இல்ல கிடைச்சிச்சு. அது ஒரு ஃபிளிப் தானே ப்ரோ. அந்த ஃபிளிப் ஃபிளிப்னா மேல கிடைச்சிச்சு. ஒரு ஸோ ஹை அது இருக்கு. ஸோ அந்த இந்த ஹைல இருந்து லோல கீழ ட்ரேட் எடுக்கக்கூடாதான்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல. அவரு ஆல்ரெடி நம்ம ஒரு இன்டர்வியூ ஃபிளிப் மேல வரைஞ்சிருக்கோம்ல ப்ரோ. அது மாதிரி இப்ப புதுசா ஒரு ஃபிளிப் கிடைச்சிருச்சு தானேன்னு கேக்குறாங்க. ஆமா. ஃபிளிப் இதோ கிடைச்சிருக்கு. இங்க கீழ கிடைச்சிருக்கு. இங்கேயுமே இல்ல தெரியுதே. அதோட மேஜர். நீங்க மார்க் இதோட இது பண்றதுக்கு மேஜர் மேஜர். இல்ல. ஏன்னா இந்த ஃபிளிப்பும் ஈக்குவல் தான். இது வந்து ஒரு நியூஸ்னால வந்த ஸ்பைக். ரைட்டா? இந்த மாதிரி ஸ்பைக் எதனால வரும்? நியூஸ்னால வரும். சோ, நியூஸ். இப்ப இதே மாரி இந்த ஏரியா மாரியே இங்கேயும் ஃபிளிப் நடந்திருக்கா? தெரியுதா? ஆ தெரியுது. டிஸ்டன்சிங் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். வேணா பாருங்க. தெரியுதா? கரெக்ட்டா? தெரியுது. இல்ல இப்ப அந்த தெரியுதா? சேனல்ல இருக்கிறதுல புதுசா ஒரு கிளிப் மேஜரா கிடைச்சிருக்கு தானே ப்ரோ. தட்ஸ் இட். இப்போ இந்த இத சொல்றீங்க. அதனால தான் இத ஹைன்னு நோட் பண்ணேன். ஓகே. இது உங்களுக்கு ஆ கன்ஃப்யூஸ் பண்ணுதா? ஆ ஆமா அதுதான் ப்ரோ. கேக்குறாங்கன்னு அந்த நினைக்கிறேன். ஹைல இருந்து நம்ம ரீடெஸ்ட் ஸ்டெப் பார்த்து அதுல ஸ்டெப் பார்க்கலாமா, பார்க்க கூடாதா கேக்குறேன் ப்ரோ. இந்த ஹைலேருந்து பார்க்கக்கூடாதான்னு கேட்கிறீங்களா? இந்த ஹைலேருந்து தாராளமா பார்க்கலாமே தப்பில்ல. தாராளமா பார்க்கலாம். ஆனா, இந்த ரீட்ரேஸ்மென்ட் நான் பார்க்கணும் அப்டின்னா, எனக்கு இந்த ஹைய உடைக்கணும்ல. எனக்கு ஸ்விங் லோ கன்ஃபார்ம் ஆகணும்ல. ஆமா. ஆமாவா இல்லையா? ஆமா லோவே ப்ரோ. கன்ஃபார்ம் ஆகாம நான் எப்படி ஆமா. ஹை பார்ப்பேன்? நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு அது விஷயம். இந்த இதுலயே இடத்துல பார்க்கலாமா இல்ல மைனஸ் டைம் ஃப்ரேம்ல இப்போ பார்க்கலாமா? மார்க்கெட்ல ஒரு டவுன்ஃபால்ல இருக்கு ரைட்டா? எனக்கு லோ ரைட் ப்ரோ. இந்த டவுன்ஃபால்ல ஹை எனக்கு தெரியும். ஆனா லோ எப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும்போது தானே. ஆமா. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும்போது தானே எனக்கு லோ கிடைக்கும். பட் நான் இன்டர்னல் ஹைய மார்க் பண்ணிட்டேன். இந்த ஹை உடைச்சா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? லோ கிடைக்கும். ஆ லோ அது கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமா. புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? எஸ்ஸா? புரியுது. புரிஞ்சுச்சா? சி வெல். இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். பிரேக் பண்ணிடுச்சு தானே ப்ரோ. லோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். தெரியுதா? நான் போயிட்டு ம் இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். கரெக்ட்டா? கரெக்ட் ப்ரோ. ஆமாவா இல்லையா? உடனே என்ன பண்ணுவோம்? கரெக்ட். ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோக்கு ரீடெஸ்ட் எடுப்போமா? ஆமாவா இல்லையா? எஸ். ஆமா. அங்க என்ன இருக்கான்? இம்பேலன்ஸ் இருக்கானா? இம்பேலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா என்ன பண்ண சான்ஸ் இருக்கு? இவ்வளவு தூரம் போனவன் கண்டிப்பா 50 to 60 ரீச் பண்ண சான்ஸ் இருக்கா? ஆமா. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். சான்சஸ் இருக்கா? இப்போ இந்த ஸ்விங் லோ உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்னம்மா?
மேலதான். எங்க அப் போகும்? ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் கிடையாது. ட்ரெண்ட் கிடையாது. மார்க்கெட் எங்க போகும்? எதுக்காக போகும்? ரீடெஸ்ட்காக போகுது. ரீட்ரேஸ் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணலாம்? கீழே வரலாம். அங்கேருந்து கீழ வரலாமா? இப்போ இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணாத வரைக்கும் இங்க போணும். ஸோ வி நீட் டு வெயிட். ரைட்டா? மார்க்கெட் கீழ வரான். கரெக்ட்டா? இவ்வளோ தூரம் வந்துட்டானா? இந்த லாஸ்ட் ஃபிளிப்ப இங்க எடுத்தீங்கன்னா, இது உங்களுக்கு என்னது? லோ. என்னது? லோ ஸ்விங் லோ. லோ ரைட்டா? ஆமாவா இல்லையா? வெயிட் பண்றேன். வெயிட். ஓகே. டன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு தெரியும். டிராப்பா வந்தது சடனா என்ன ஆயிருக்கு? சடனா என்ன ஆயிருக்கு? 3 டிராப் கேண்டில் வந்தது சடனா என்ன ஆயிருக்குமா? மேல போகும். லோ சார் பையே இருக்கு. பை ஆயிருக்கு. ரைட்டா? நமக்கு தெரியும். என்ன ரீசனுக்காக பாத்தீங்கன்னா லோ. இன்னும் லோ பிரேக் ஆகல. ரைட்டா? லோ பிரேக் ஆகல. லோவோட வச்சு பார்க்கலாம். லோ கரெக்ட் பிரேக்கே ஆகாம வேற என்ன பண்ணிருக்கான்? ஸ்பைக் கொடுத்துருக்கான். ரைட்டா? 3 டிராப் கேண்டில் வந்ததா ஹையா உடைச்சிருக்கான். என்ன பண்ணலாம்? மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? செயின் அந்த எங்க போக சான்ஸ் இருக்கு? ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. லெட்ஸ் டேக் த Retracement பை area. என்ட்ரி. ஏன்னா இந்த பியர் 3 கேண்டில் லாஸ்ட் 2 புல் கேண்டில் என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணி. பிரேக் பண்ணிருக்கு. அப்ப இங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கா இல்லையா? இன்டர்னலா ஆயிருக்கும். ஆகிருக்கும். ஆயிருக்கு. ரைட்? ஸோ லெட்ஸ் கோ டு த ஸ்ட்ரெயிட் டு த பை. நான் இந்த இடத்துல தான் இருப்பேன். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்துடான். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? சேஃப்டிக்காக லோல வைக்கலாம். ஸ்விங் லோ. Low ஏன்னா கீழ. இந்த லோவை தாண்டாடுறது வரைக்கும் மார்க்கெட் என்ன? பை. எனக்கு மேக்ஸிமம் இந்த 50% போனாலே எனக்கு 1:1 வந்துடுதா? வந்துடுது. வந்துடுதா? அதை தாண்டிட்டா எனக்கு கண்டிப்பா மார்க்கெட் எங்க போகும்? எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு போகும். ஹைக்கு போகும். நான் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால அது கிட்டயே நேராவே வச்சிடவா? ஓகே. ஸோ 1:1 வந்தா நம்மளோட ரூல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் பார்க்கலாம். மேபி ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டடா இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நான் ஏன் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டடா இருக்கேன்னா 4 ஹவர்ஸோ லோ. ஞாபகம் இருக்கா? மறக்கவே கூடாது. இந்த லைன் ஏன் வரைஞ்சேன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன் இந்த லைன் வரைஞ்சிருக்கேன்? என்ன லெவல்? இப்ப ஞாபகம் வரும். என்ன லெவலு? இந்த லைன் என்ன லெவலு? 4 ஹவருடைய லாஸ்ட் ஃபிளிப் 4 ஹவருடைய லோ. லோ. அப்ப மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? கீழே போகுது சார். ஹைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. இஃப் யூ ஹாவ் கிளியர் விஷன். ஏன்னா எனக்கு தேவை இங்க போகும். 50% போகுங்கிறது எனக்கு தெரியும்ல. என் மைண்ட்ல தெரியுமா தெரியாதா? என் மைண்டுக்கு தெரியும்ல. மார்க்கெட்ல ஆமா. 50% போகும்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி போனா என்ன பண்ணலாம்? புக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ மார்க்கெட் ரன் ஆகட்டும். ஃபாஸ்டா. ஓகே. இப்போ பாருங்க. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? 50 எனக்கு Balance தேவையான sheet. 1:1 ஃபர்ஸ்ட் கொடுத்துச்சா? கொடுத்துச்சு. கொடுத்துச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? கொடுத்துச்சு. கொடுத்துச்சா? என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் லாஸ என்ட்ரி மூவ் பண்ணிக்கலாம். காஸ்ட் டு காஸ்ட்ல வச்சிருவேன். ஸ்டாப் லாஸை என்ட்ரிக்கு மூவ் பண்ணி வச்சிருவேன். இதுதான் என்னோட ரூல். ஓகேவா? இதுக்கப்புறம் மேல போனா ஹாப்பி. இல்லையா? இன்டர்னல் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆயிடும்? கீழே வந்து ஃபார் பிரேக் எக்ஸாம்பிள் ஈவன் அடிச்சிடும். இப்போ இன்டர்னல் லோ. இதுதானே இப்போதைக்கு நம்மளோட இன்டர்னல் லோ. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ஆமாவாமா? Yes. கரெக்டா? இன்டர்னல் லோ என்னது? நம்மளோட இன்டர்னல் லோ எது?
நீங்க வரைஞ்சு ட்ரா பண்ணது. ம். இப்போ நீங்க லைன் வச்சு போட்டீங்க அது. இதுதான் நம்மளுடைய இன்டர்னல் லோ. கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? இந்த லோ கரெக்ட் ப்ரோ. உடைச்சிச்சுன்னா மார்க்கெட்டுக்கு என்ன ஆயிடும்? கீழ விழுந்துடும். அதர்வைஸ் சொன்ன ரெஸ்பெக்ட் பண்ணுது. நெறைய பேர் தப்பு பண்றது ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு நெனைப்போம். ஆனா எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்? என்ன மொமெண்டம்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும்? என்ன நான் சொன்ன மாரி தான். இங்க ஸ்ட்ரெச்சர் வச்சா கண்டிப்பா அங்கேயும் என்ன பண்ணுது? ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெச்சர் வைக்கும். ஏன்னா, நீங்க உங்க மென்டார்ஸ்ட்ட கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெச்சர் வைக்குதுன்னா கண்டிப்பா என்ன பண்ணும்? ஸ்ட்ரெச்சர் வைக்கும். இப்ப இந்த இடத்துல தெளிவா ஒரு சிம்ப்டம்ஸ் குடுத்துச்சு. 618 மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணிடுச்சு. உடைச்சிருச்சு. அப்ப என்னோட ஸ்விங் லோ எது? அடுத்த ஃபிளிப்பும் வச்சிருச்சு. ஸ்விங் லோவா குடுத்துச்சா? ஆமாவா இல்லையா? ஆமா bro. அப்ப இந்த லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் எனக்கு என்ன? Going to the my target, right? Finally, the target will be target done-ஆ? இப்ப இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இந்த 2 கேண்டில்ல நான் ஒரு கேண்டில்ல என்ன பண்ணிக்கிட்டேன்? 2 கேண்டில்ல ஒரு கேண்டில்ல என்ன பண்ணிக்கிட்டேன்? First. ஒரு கேண்டில்ல அஸ்யூம் பண்ணா இது என்னம்மா கன்ஃபர்மேஷனு? என்ன கன்ஃபர்மேஷன்? engulfing, என்கல்ஃபிங். ரைட்டா? எந்த இடத்துல என்கல்ஃப்மென்ட் இருக்கு? ஸ்விங் லோவா? ஆமாவா இல்லையா? இப்ப எப்படி ப்ரோ ஸ்விங் லோன்னு சொல்றீங்க? டவுட் வரும் உங்களுக்கு. லாஸ்ட் ஃபிளிப்பா? ஆமாவா இல்லையா? இது மைனர். இப்ப அந்த மேஜரா ஃபிளிப்லயே நம்ம தெரியுதா? கேண்டில் எல்லாம் பிரேக் பண்ணி மார்க் பண்ணிருக்காங்க ப்ரோ. புரியல. பிரேக்கே பண்ணலையே. நான் தானே பார்த்தேன். தெரியுதா? பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணியிருக்கு. sweep பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணலையே. இப்ப பாருங்க. அந் அந்த மைல்டுல தெரியுது. இல்ல ப்ரோ, தெரியுதா? அது இல்ல ப்ரோ, அதுக்கு மேல எது சொல்றீங்க? இத சொல்றீங்களா? அந்த 2க்கு அந்த ஃபிளிப் வந்து ஆக்சுவலா நம்ம தலைவா, இது விக் பெருசா வச்சாலே இருக்கு. நம்ம ஃபிளிப்னு நான் எடுத்துக்குவோம் ப்ரோ. வரைஞ்சு காமிக்கிறேன். இப்ப புரியும் நான் ஏன் சொல்றேன்ட்டு. நான் ஐவி வியூஸ வச்சு எடுத்துட்டேன். இப்ப சொல்லுங்க. நான் வச்சது கரெக்ட்டா? நீங்க வச்சது கரெக்ட் தான் ப்ரோ. என்னோட டவுட் என்னன்னா, ஸ்வீப் பண்ணாலே நம்ம அத ஃபிளிப்னு தானே ப்ரோ எடுத்துக்குவோம். எது? இல்ல. இது ஃபிளிப் தான். நான் இல்லன்னு சொல்லல. இது ஃபிளிப் தான். ஆனா கைஸ் இஸ் மேட்டர்ஸ். சரிடா? இந்த ஸ்விங் பெருசா இருக்குல்ல? இது. ஸ்விங் அதுக்கு பெருசா ரீடெஸ்ட் இருக்கா? எடுத்தோம்னா, அது ரீடெஸ்ட் வந்துருச்சுன்னா நம்ம அந்த ஃபிளிப் மேஜரா தானே இருக்கும். ஆமா, இந்த இடத்துல ரீடெஸ்டே வரலையே. அவன் டோட்டலாவே இறக்கிட்டானே. இந்த இடத்துக்கு இல்ல ரீடெஸ்டே நான் அந்த குடுக்கல. ஃபிளிப் இன்டர்னலா இருக்கிற ஃபிளிப்ப சொல்றேன். அதான் இது வந்து சின்ன ஸ்விங் தான். தெரியுதா உங்களுக்கு? இது சின்னது. இது என்னது? பெருசு. பெருசு. அப்ப நம்ம மேஜரா தானே பார்ப்போம். நம்ம எதுக்கு பிரியாரிட்டி குடுப்போம்? ஹை பிரியாரிட்டி எதுக்கு குடுப்போம்? பெரிய ஹை ஸ்விங்க்கு பிரியாரிட்டி தான். எதுக்கு குடுப்போம்? major. ஆ மே வெல் டன். அதான் ஓகே. வெல் இப்போ இது வந்து ஹை. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? So actually, from InCloud side, there is a link only. என்னது புரியல. We not provide devices. மியூட் பண்ணுங்கப்பா. யார் பாரு பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு. ஓகே வெல் இப்போ இந்த இடத்துல ஹைக்கு வந்துச்சு. இப்ப இந்த ஹைய நம்ம வந்து முக்கியமான லெவலா பார்ப்போம். இந்த ஹைய உடைச்சிச்சுன்னா என்ன நடக்கும்ங்கிறத நம்ம யோசிப்போம். ரைட்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. ம். எஸ்ஸா? ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா எனக்கு ஸ்விங் லோ இங்க இருக்கு. ஆமாவா? ஆமாவாம்மா? இருக்கா இல்லையா? ஸோ வெல் இப்போ வந்து பார்ப்போம். ஸ்லோ அடுத்த ஸ்விங் வைக்க போறானா? ஹைய என்ன பண்ணிட்டான்? பிரேக் பண்ணிட்டாங்க. ஹைய என்ன பண்ணிட்டான்? பிரேக் பண்ணிட்டான். உடனே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓவரால் இம்பல்ஸ் அந்த மேஜரா இருக்கிறதுக்கு ரீடெஸ்ட் பார்ப்போம். மேஜரா இருக்கிறதுக்கு ரீடெஸ்ட் பார்க்கணும். ஹை டு லோ
ரைட்டா? Wait. இது ஒரு மேஜர் ரைட்டா? 50 to 60 அதே மாதிரி இதுவும் மேஜரா? கரெக்ட்டா? ஆமா தானே? ம். அப்ப என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருக்கனால இது ஃபுல்லாவே என்ன பண்ணிக்கலாம்? Box போட்டு. இப்ப ஜோனா மார்க் பண்ணிக்கலாமா? ஆமாவாப்பா? 50 ஓகே. to 60 is the important லெவலா? ம். Okay தான் bro. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். இப்ப இந்த ஹைய உடைச்சுட்டா மார்க்கெட் ரைட்டா? ஸோ இப்போ 50%ல மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து என்ன ஆகலாம்? செல் ஆகலாம். செல் ஆகலாம். ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? லாஸ்ட் ஃபிளிப்பிங் என்ன ஆயிடுச்சு? லெஃப்ட் ஸ்விங் லோ. கிடைச்சிச்சு. கிரியேட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. 1 உள்ள போயிட்டு எதுக்கும் வெரிஃபை பண்ணிப்போமா? எஸ். இல்ல. ஒரு கரெக்ட்டான வியூலயே சார்ட் இல்ல ரைட்டா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது? கரெக்ட்டான வியூல சார்ட் ஃபர்ஸ்ட் இல்ல. ஸோ வெயிட் பண்ணணும் நிதானமா. இப்போ இந்த 50% லெவல்ல இருந்து மார்க்கெட் கீழ விழணும்னா கண்டிப்பா இங்க என்ன இருக்கணும்? ஆர்டர் பிளாக் இல்லைன்னா இம்பேலன்ஸ். ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் ஆச்சும் கைக்கு தெரியணும் ரைட்டா? நம்ம கண்ணுக்கு கீழ விழுறதுக்கான ஒரு ஏரியாவாவது நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஆனா இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. ஆனா எங்க இருக்கு என்ட்ரி ஏரியா? தெரியுதா இந்த இடம்? ரிஜெக்ஷன் ஆன ஏரியா தெரியுதா? தெரியுதா? ஆனா இதுதான் Rejection தெரியுது. கண்டிப்பான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா நாட் ஷூர். ஏன்னா இங்கேருந்து கீழ விழுந்தாலும் என்ன பண்ணுறான்? என்ன ஆகுறதாம்? சொல்லுங்க. சரிதான். ஆனா உங்க எல்லாருக்கும் இதுவரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்த சொல்லி தரேன். நான் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த தான் சொல்றேன். முதல்ல என்ன சொன்னனோ அதேதான். இந்த இடத்துல பாருங்க. இதே மாதிரி என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகலாம். மைண்ட் செட்டை நீங்க இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். இதே மாதிரி என்ன பண்ணலாம்? இதே மாதிரி என்ன பண்ணலாம்? Structure ஸ்ட்ரக்சரை create பண்ணு. கிரியேட் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு. இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண ஹை சான்சஸ் இருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணலாமா? ஏன்னா பிகாஸ் ஆஃப் கீழே என்ன ஆயிருக்கு? ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு ரைட்டா? இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு ரைட்டா? இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு இங்கேருந்து இந்த ஸ்ட்ரக்சரை ஷிஃப்ட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு சொல்லலாம்? செல். செல்லாது. செல் ஆகும்னு சொல்லலாம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆமா. பக்கா? ஸோ அப்போ இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை இங்க கிரியேட் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கா? இருக்குல்ல. நிறைய பேரு இதை யோசிக்காததுனால தேவையில்லாம என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாம என்ன பண்ணுவாங்க? டாப் லாஸ். மாட்டிப்பாங்க ரைட்டா? ஸோ மார்க்கெட்டை வெயிட் பண்ணி நிதானமா பார்ப்போம். தட்ஸ் இட். இப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இந்த இம்பல்ஸுக்கு மோர் தென் 70% மார்க்கெட் டிராப் அவுட் ஆயிடுச்சா? ஆமாவா இல்லையா? ஆயிடுச்சு bro. ஆயிடுச்சா? அப்ப கண்டிப்பா மார்க்கெட் எங்க வந்தாகணும்? லோக்கு தான். லோக்கு வந்தாகணுமா? என்ன இது? ஆர்டர் பிளாக்குக்கான பக்கா போட்டும் பக்காவா இருக்கா? ஏன்னா இன்டர்னல் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஆமாவா? இருக்கு ஆமா. bro. ஆர்டர் பிளாக்கோட ரூல் இருக்கா? மேபி இங்க டச் பண்ணி மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? செல் இன்க்ரீஸ் போலாம். செல்லுக்கு போகலாம். இல்லைன்னா வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணுவோம். தட்ஸ் இட். ரிஜெக்ஷன் ஆகுது. பட்
we don't get any கன்ஃபர்மேஷன். confirmation. Without confirmation என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? இன்னுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த கேண்டில் லோ எடுத்தாதான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதா கன்ஃபார்ம் பண்ணுவோம். That's it. இந்த லோ கேண்டில் லோ எடுத்துச்சா? இந்த கேண்டில் ம். லோ எடுத்துச்சாமா? எடுத்துச்சு. என்ன பண்ணலாம்? சரி. ம்? என்ன பண்ணலாம்? செல் போடுவோம். செல் போலாமா? ஷூரா? ப்ரோ ப்ரோ அந்த ஆனா இங்க அந்த லோ திருப்பி இப்ப எடுத்துட்டு ரிஜெக்ஷன் எப்படி இருக்கே க்ளோஸ் ப்ரோ. ஆ? திருப்பி இப்ப இந்த இது ப்ரீவியஸ்ல உள்ள ரிஜெக்ஷன் இருக்கே, ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக்ல அங்க ரிஜெக்ஷன் இருக்குல்ல, இப்ப இந்த கேண்டில் ரிஜெக்ட் தானே ஆகுது. குட். இந்த இடத்துல எடுக்க முடியாது. இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? ட்ரேட் எடுக்க எடுக்க முடியாது. முடியாது. மேபி இந்த ஸ்விங் லோல இருந்து இந்த ஹைக் வச்சு பார்க்கும்போது மேபி என்ன ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பிளாக்கோட இருக்கா? இருக்குல்ல. மேபி இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஏன்னா இதே மாதிரி இங்க ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இருக்கா இல்லையா? இருக்காமா? இருக்கு ப்ரோ. இருக்குல்ல. இருக்கா? கரெக்டா? ஸோ மேபி இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓய் தெரியுதா? உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? ஏதோ நியூஸ் இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதான் நியூஸ் இம்பாக்ட் அந்த மாதிரி என்ன. நியூஸ் இம்பாக்ட் மேபி நியூஸ் இருக்கு. நியூஸ் டைம்ல ட்ரேடே பண்ணக்கூடாது. ஆமாங்கக்கா? ஏய் என்ன பண்ணிருக்கு? வந்த மார்க்கெட்டு Reject. நம்மளோட ப்ரெடிக்ஷன் தப்பே இல்லை தெரியுதா? வந்த மார்க்கெட்டு ஒரு கட்டத்துல இங்க ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணிச்சு? என்ன பண்ணிச்சு? ஹை எடுத்துருச்சு. மேல போயிடுச்சு. இப்ப கண்டிப்பா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால இருந்து மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு? கீழே என்ன ஆக சான்ஸ் இருக்கு? எல்லாருக்கும் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. ஏன்னா 618 தாண்டி போகுது. ஆனா என்ன ஆகுது? ரிஜெக்ட் ஆகுது தெரியுதா? இந்த கேண்டலை தாண்டி தான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த கேண்டலோட லோவை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? அந்த இடத்துல ப்ரோ அந்த இடத்துல சக்சஸ்ஷிப் பார்க்க தேவையில்லை ப்ரோ. ஸ்ட்ரக்சர் 5 லோ மினிட்ஸ் இங்க இருக்கு. இப்ப இல்ல லோவே இல்ல நமக்கு இதுதானே? இல்லையா? இல்ல நம்ம மேல செல் எடுக்கணும்னா நம்மளுக்கு 5 மினிட்ஸ்ல வந்து இந்த ரிஜெக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூ டிசைட் பண்ணுவோம். ஆனா இங்க இருந்து செல் எடுக்கணும். இந்த லோ பிரேக் பண்ணாதான் செல் எடுக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த லோ பிரேக் பண்ணாதானே செல் எடுக்க வெயிட் பண்ணுவோம். ஆமா. ஆமா தானே? அதர்வைஸ் நம்ம செல் எடுக்க மாட்டோம்ல. ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் தான் டெஸ்டினேஷன் வச்சாகணும் நம்ம. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாமா? ஆ ம் வெல். ஸோ இப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம் நிதானமா. என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எஸ் ஃபைனலி இந்த கேண்டல் லோவை என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2 இங்க என்ன இருக்கு? இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா என்ன பண்ணலாம்? கவர் பண்ணலாம். இம்பேலன்ஸ் வரைக்கும் வரலாம். கண்டிப்பா வரலாம். பிளஸ் இது ஒரு மேஜரான 618 லெவல். ட்ரெண்டோடைய மேஜரான 618 லெவலா? ஆமாவா? அங்கதான் ரிஜெக்ஷன் கிடைக்குது. என்ன பண்ணலாம் இங்க? செல் என்ட்ரி ம்? செல் என்ட்ரி போலாம். செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலுக்கு மேல ரைட்டா? டார்கெட் எனக்கு இம்பேலன்ஸ் வரைக்கும் வச்சாலே 1:2 வருடா. இதா இல்லையா? வருது.
ரைட்டா? ஆனா, மார்க்கெட் கண்டிப்பா எது வரைக்கும் வரும்னு தெரியும். ஏன்னா, டவுன் ட்ரெண்ட்ன்னு தெரியும். அப்ப ஸ்விங் லோ வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணலாம்? கண்டிப்பா டார்கெட் பண்ணி டார்கெட் வரும். ஸோ லெட்ஸ் see the market momentum. இல்ல. we'll see இந்த ட்ரேட் லாஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு போலாம். பட் வாட் we face. என்ன பார்க்குறோம்? 1:1 ஹிட்டா? Yes, sir. என்ன பண்ணிடுவோம்? காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருவோமா? காஸ்ட் டு காஸ்ட் ஹோல்ட் வைப்போமாமா? பண்ணலாம். ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் செல் தானே. வெல் டன். ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? டார்கெட் பண்ணி டிசி டார்கெட் ஹிட் ரைட்டா? ஆமாவா இல்லையா? பட் இன்னும் ஸ்விங் லோ பிரேக் ஆகல. நியூட்ரல் கேண்டில் தான் பிரேக் பண்ணிருக்கு. பட் நார்மலா என்ன பண்ணல இன்னும்? எஸ். ஃபைனலி ஸ்விங் லோ என்ன ஆயிடுச்சு? பிரேக் பண்ணி என்ன ஆயிடுச்சு ஃபைனலி? ஸ்விங் லோ ஸ்விங்ல பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. இங்க தான் ஒரு விஷயத்த பார்க்கணும். மார்க்கெட் எப்படி டிராப் ஆயிருக்கு? என்னவா டிராப் ஆயிருக்கு? ரேலியா டிராப் ரேலி ஆயிருக்கு. இது ரேலி கிடையாது. ரேலிங்கிறது மேல போற மார்க்கெட். இங்க என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? நம்ம நிறைய அவசர கொடுக்கங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த உடைச்ச உடனே ஓடி ஓடி போய் இங்க ட்ரேட் எடுக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? போட்டுட்டு அந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ் போலாம், மேல போலாம். கண்டிப்பா என்ன பண்ணும்? இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதிகமா இருக்கு. ஆமாவா? ஒண்ணு ஆனா என்ன ஆகுது? எஸ். ஃபைனலி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு. ம்? இன்டர்னலா பிரேக் ஆயிருக்கு. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. எதுக்காக பிரேக் ஆயிருக்கு? இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ் பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட். ரீடெஸ்ட் பண்ண. ஆனா என்ன இருக்கு? பேலன்ஸ். இம்பேலன்ஸ் இருக்கு. பட் இது மார்க்கெட் போகலாம். இல்ல ரீடெஸ்ட்லயே மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே விழுந்தலாம். நான் என்ன பண்ண போறேன்? ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோக்கு என்ன பண்ணுறேன்? என்ன பண்ண போறேன்? 50 to 60. 50 to ரீடெஸ்ட் எடுக்கணும்னா, ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? அந்த ப்ளூ கேண்டில்ல ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இங்க வரைக்கும் போயிட்டு இங்கேன்னு என்ன ஆகலாம்? கீழே விழலாம். இது டாமினேட் பண்ணிச்சுன்னா எங்கேன்னு கீழே விழலாமா? எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வரும். எஸ்ட்ரீம் போயிட்டு இந்த அங்கேன்னு ஆர்டர் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அங்க இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரலாம். அங்கேருந்து கீழே விழலாம். ஒண்ணு இங்கேருந்து அப்ப இல்லாட்டி இங்கேண்டா 2க்கு அகேன்ஸ்டா ட்ரேட் எடுக்க வேணாம் ஆக்சுவலி. எடுத்துனா டார்கெட் பண்ணியிருப்போம். பட் வேணாம். லோ உடையல. அடுத்த ஸ்விங் லோ கிரியேட் பண்ணிடுச்சு. ஸ்விங் லோ எதுவா இருக்கும்? எதுவா 9 இருக்கும்? இதுவா? எஸ். ஃபைனலி பிரேக் பண்ணி 618ல இருந்து வந்து என்ன ஆயிடுச்சு? ஸ்விங் லோ பிரேக் ஆயிடுச்சா? லெட்ஸ் டேக் செல் ட்ரேட். ஸ்டாப் லாஸ் எங்க? 618க்கு மேல டார்கெட். டார்கெட் எங்க ப்ரோ வைப்போம்? ப்ரோ இன்டர்னலா பிரேக் ஆயிடுச்சு. பட் அந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம்ல ப்ரோ, இல்ல அப்படியே டைரக்டா எடுத்துக்கலாம்? இடம் பிரேக் ஆயிடுச்சு. 618க்கு மேல வைக்கிறோமே. ஓகே. அதனால இதுக்கும் ரீடெஸ்ட் வந்து பார்த்தா ரீடெஸ்ட் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறேன்? எப்படி இருந்தாலுமே எனக்கு ஹைக்கு மேல தானே ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ம்
So let's take trade. Oh shit. என்ன ஆயிடுச்சு? எஸ்டல் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எங்கேருந்து? நெக்ஸ்ட் எங்கேருந்துமா? ஹைல இருந்து ம்? ஹைல இருந்து செல் ஆகலாம். கையில இருந்து கண்டிப்பா என்ன ஆகணும்? செல் ஆகலாம். செல் தான் ஆகணும். செல் ஆகணும். அப் டவுன். எஸ் ஃபைனலி ஸ்விங் லோ என்ன ஆயிடுச்சு? பிரேக் பண்ணிச்சு. என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி போலாம். ஸ்டாப் லாஸ். ஹை ம்? ஹை விக்கலாம். இதுக்கு மேல வைக்கலாமா? ரைட்டா? ஏன்னா லாஸ்ட் ஃபிளிப்பு ஹைக்கு ஸ்விங் ஹைக்கு மேல வைக்கலாமா? வைக்கலாம். ஓகே. வைக்கலாம்ல? இல்ல இதுக்கு மேல வைக்கலாமா? அந்த ஸ்விங் ஹைக்னாலே வைக்கலாம். ஸ்விங் ஹைக்கு மேலே வைக்கலாம். டார்கெட் 1:2 வைக்கலாமா? ஓகேவா? 1:2 வைக்கலாமா? ரைட்டா இல்லையா? வச்சுலாமா? ரன் பண்ணுவோமா? இந்த ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணிட்டோம். பட் வில் ரன் த ட்ரேட்ஸ். ஓகே. வெல் டன். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். இங்கேருந்து இங்க ரீடெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஏன்னா மேஜர் லோ இங்க என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிருக்கு. உடனே இங்கேருந்து இங்க பார்க்கலாம். ஆனா 5260 வந்தாலே என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் செல்லுக்கு ட்ரை. நெக்ஸ்ட் ட்ரேட் என்ன பண்ணிருக்கணும்? ஏற்றிருக்கணும். பட் மார்க்கெட் என்ன பண்ணல? என்ன பண்ணல? வரல. வரவே இல்ல. ஓகேவா? ஸோ இவ்வளோ ராமா. இப்போ இந்த இடத்துல நம்ம இவ்வளோ ட்ரேட் எடுத்தோம்ல, உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுது? இப்போ ஒரு ஏரியாலேருந்து மார்க்கெட் வரலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டா அந்த ஏரியாலேருந்து என்னமா பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம். ரிஜெக்ஷன் வெயிட் கார்டு. பண்ணணும். வேற என்ன பண்ணணும்? வேற என்ன பண்ணணும்? வெயிட் மட்டும் பண்ணா போதுமா? ப்ராப்பரான ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ல என்ன பண்ணணும்னா டிராவல் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லைம்மா. இப்போ இத்தனை ட்ரேட் எடுத்தேன். ஆமாவா இல்லையா? எத்தனை ட்ரேட் எடுத்தோம்? 1, 2, 3, 4. 4 ட்ரேட் எடுத்தோமா? எஸ். ஆமாவா? ஆனா 4 ட்ரேட்ல ஒரே ஒரு ட்ரேட் தான் லாஸ். லாஸ் இல்லாம இல்ல. லாஸ் இருக்கா இல்லையா? லாஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் லாஸ் இருக்கு. எதனால லாஸ் ஆச்சு? நம்ம ஸ்ட்ராட்டஜில தப்பு பண்ணோமா? ஸ்ட்ராட்டஜில தப்பு பண்ணோமா? இல்ல. இல்ல. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம டிராவல் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமா ட்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் 3 செல்லுமே ட்ரெண்ட் பேஸா வச்சு எடுத்த செல். ஆமாவா இல்லையா? ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். ஏன்னா எனக்கு டவுன் ட்ரெண்ட் எப்ப அப் ட்ரெண்டா மாறுது? இந்த 618 உடைச்சிச்சுன்னா நம்ம மேல போகும் நம்ம டிசைட் பண்ணிருப்போம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? தானே உண்மை. கரெக்டா? ஆமா ப்ரோ.
ஆனா, நமக்கு தெரியும் மார்க்கெட் செல்லு. பட் அந்த செல்லு எங்கெங்கலாம் கிடைக்குமோ அங்கங்கலாம் பார்த்தோம். அங்கங்கலாம் பார்க்கறதுக்கு ஒண்ணு ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் பார்த்தோம். கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணோம் மேக்ஸிமம்? உடனே கேண்டில மட்டும் பார்த்து ட்ரேட் எடுத்துட்டோமா? கேண்டில பார்த்து ட்ரேட் எடுக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆமாவா? இல்லையா? கேண்டில பார்த்து ட்ரேட் ஆமா. எடுக்கணும்னா, அதுக்குன்னு கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு ஸ்டெப் இருக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேண்டில பார்த்து ட்ரேட் பண்ணணும்னா, ஒண்ணு ராலியாவோ இல்ல என்னவா இருக்கணும்? ட்ராப் ஆகுது. டாப்பா இருக்கணும். இந்த இடத்துல கேண்டில பார்த்து ட்ரேட் எடுத்தோம்னா, இங்க என்னவா இருந்துச்சு? ராலியா இருந்துச்சு. கேண்டில பார்த்து ட்ரேட் எடுத்தோம். ரைட்டா? ட்ரேட் எடுக்கும்போது என்னோட ஸ்விங் லோ வரைக்கும் என்னால கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சு. அது வரைக்கும் தான் நான் கேப்சர் பண்ணேன். அதுக்கு மேல நான் ஆசைப்பட்டேனா? அதுக்கு மேல ஏதாவது நான் ஆசைப்பட்டேனா? இல்ல. ஃபர்ஸ்ட் திங் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கேண்டில பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா, எந்த ஏரியால இருந்து எடுக்கிறோம், என்ன ரீசன்னால எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல எந்த ஸ்ட்ரக்சர்னால நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், என்ன ரீசன்னால ட்ரேட் எடுக்கிறோங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஆமாவா? ஆமாவா இல்லையா? இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது, இத்தன ட்ரேட் எடுத்தோம். கண்டிப்பா நம்மள்ட்ட ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னாலும், இப்ப நம்ம என்னாத்துல இருக்கோம்? ப்ராஃபிட்ல இருக்கோமா? லாஸ்ல இருக்கோமா? ப்ராஃபிட். ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். மோர் தென் 5% என்னவா தான் இருப்போம்? என்னவா தான் இருப்போம்? ப்ராஃபிட்ல தான் இருப்போம். ஸோ, அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மார்க்கெட்டுக்குள்ள நான் டிராவல் பண்றேன். பட் அந்த டிராவல் எந்த மாரி நான் டிராவல் பண்ண போறேன்? என்ன மாரியெல்லாம் நான் யோசிக்கணும்? என்ன மாரிலாம் யோசிச்சா என்னால டிராவல் பண்ண முடியும்? மார்க்கெட்டுக்குள்ள அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டுக்குள்ள நெறைய பேர் ஈஸியா டிராவல் பண்ணலாம், ஈஸியா டிராவல் பண்ணலாம் இல்ல. ஈஸியே கிடையாது மார்க்கெட்டு. ஆனா, அதுல பிராக்டிஸ் பண்ண தான் அந்த மார்க்கெட் உங்களுக்கு என்னவாகும்? ஈஸி ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்க புடிக்க வேண்டியது ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட புடிச்சு, அந்த ட்ரெண்டோட ஒத்து போணும். என்ன பண்ணணும்? ட்ரெண்டோட என்ன பண்ணணும்? ஒத்து போகணும். ஒத்து போகும்போது தான் உங்களால இன்னுமே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். சி நீங்க ட்ரெண்டோட இந்த பை ட்ரேட் எடுக்கலனாலுமே நீங்க இந்த 3 செல்லுல என்னவா இருப்பீங்க? ப்ராஃபிட்ல தான் இருந்தது. ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்பீங்க. பட் அதுக்கான ஸ்டெப்ஸ், அதுக்கான முயற்சி, அதுக்கான அனலைசிஸ், அதுக்கான ட்ரேடிங் பிளான். இந்த பிளானெல்லாம் செட் பண்ணிட்டு நீங்க போயிருந்தீங்கன்னா, இப்படிங்கிறதுக்குள்ள என்ன பண்ணிருக்கலாம்? இப்படிங்கிறதுக்குள்ள என்ன பண்ணிருக்கலாம்? ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ப்ராஃபிட் பண்ண முடியும். ஈஸியா முடியும். சிம்பிளா, ஈஸியா முடியும். இது சிம்பிளா இருந்துச்சா? இல்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ற மாரி இருந்துச்சா? இவன் நான் சொல்லிக் குடுத்த கிளாஸு சிம்பிளா இருந்துச்சா? இல்ல காம்ப்ளிகேட் பண்ற மாரி இருந்துச்சா? இல்ல இது எல்லாமே ரீகால் பண்ற மாரி இருந்துச்சா? தெல் வாட் யுவர் ஃபீட்பேக் ப்ளீஸ். ரீகால் பண்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ரீகால் பண்ற மாரி இருந்துச்சு வேற. நீங்க கேட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சுச்சா? கிடைச்சது ப்ரோ. என்ன கிடைச்சுச்சு? கேண்டில் கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல இருந்து பார்த்து ட்ரேட் எடுக்கிறது. எங்க கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்? எங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சுச்சா? ஆமாவா? எஸ் ப்ரோ. ஏன்னா, நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்தது இந்த இடம் மட்டும் தான். மற்றது எல்லா இடத்துலயுமே என்ன ட்ரேட் எடுத்தோம்? சாரி இந்த இடமும், இந்த இடமும் தான். மற்ற ட்ரேட் எல்லாமே என்ன இடத்துல எடுத்தோம்? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் தான் பண்ணோம். ஸோ தேவையான இடத்துல தேவையான கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். எல்லா இடத்துலயும் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தா நம்ம ஃபெயில் ஆவோம். அதே மாரி எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் ஃபெயில் ஆகும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரேடோட எக்ஸாம்பிள். புரியுதா? ஓகே. நம்ம எப்பவுமே எல்லா ட்ரேடுமே வின்னிங்ல இருக்க மாட்டோம். அதனால தான் நம்ம என்னத்த ஃபாலோ பண்ண சொல்றோம்? என்ன ஃபாலோ பண்ண சொல்றோம்? ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர ஃபாலோ பண்ண சொல்றோம். ஸோ அதே மாரி ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கணும்? எப்படியெல்லாம் பார்க்கணுங்கிறத யோசிச்சுட்டீங்கன்னா, அடிச்சு சொல்றேன் யூ ஆர் த வின்னர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஹவ் அபௌட் த டுடே கிளாஸ்? இன்னைக்கு கிளாஸ் எப்படிம்மா இருந்துச்சு?
இது கிளாஸ் கிளியரா இருந்துச்சு ப்ரோ. நீங்க சொல்ற மாரி தான் கரெக்ட்டா பை ட்ரெண்ட் கரெக்ட்டா எடுத்துடுறேன். இது செல் சைடு வந்து நம்ம ட்ரேட் எடுக்கும்போது தான் எனக்கு மிஸ்டேக் ஆகுது. ஸோ நீங்க இதுல கொஞ்சம் கிளாரிட்டி ஆப்போசிட் ட்ரேடே கிடைச்சது. எடுக்க வேணாங்க. இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியும்னா, ட்ரெண்டோடயே ஒத்து போங்க. அது இன்னும் கான்ஃபிடன்ஸ குடுக்கும். ஓகே. இதுக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா, அப்படியே அந்த எமோஷனல் டவுன் ஆயிட்டு அப்படியே தாறுமாறா போயிடுது. எனக்கும் சிமிலர் ப்ராப்ளம் ப்ரோ. என்னன்னா இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா பை ட்ரெண்ட்ல வந்து நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ம். பட் ட்ரேட் எடுத்தா அது எப்படி பார்த்தாலும் டவுன் ட்ரெண்ட்ல தான் ரெஸ்பெக்ட் பண்ணுது. எனக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிட்டேன். ட்ரெண்ட புடிச்சிட்டீங்கன்னா, ட்ரெண்டோடயே ஒட்டு போயிட்டீங்கன்னா, ஈஸியா சொல்றேன் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ட்ரெண்டோட தான் ஒட்டு போகும். அத மட்டும் கரெக்ட்டா ஒட்டு போங்க. ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிடலாம்.